ஜாதகமே தான். இசையா? இல்லையே, இசையோட ஜாதகம் என்கிட்ட தானே இருக்கு. ஒரே மாதிரி 2 ஜாதகம் இருக்கு. இசை, இதுவும் இசையோட ஜாதகம் தான். எப்படி இசைக்கு 2 ஜாதகம் இருக்க முடியும்? ஒண்ணுமே புரியலையே. சுபத்ரா, உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் எனக்கும் வேணும். இந்த சந்தோஷத்தை நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்லி ஆகணுமே. ஷிஜா, நான் சொன்னதை பண்ணிட்டு போல இருக்கு. எப்படிப்பா இவ்ளோ ஷார்ப்பா நான் எதை சொல்லதான் கால் பண்ணிருப்பேன்னு கண்டுபிடிச்சிங்க? நான் உன்னோட 8 வயசுல இருந்து அந்த சுபத்ராவோட இறங்கு முகத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதுப்பா. இசையோட டைம் சீக்கிரமே முடிஞ்சிரும். நேரம் நெருங்கிடுச்சுப்பா. அவளை தூக்கி அடிச்சுட்டு நாம நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். டேய் விஷால், நீ ரிலாக்ஸ்டா இரு. ஓகே, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரியா? இல்ல மச்சான், உனக்கு தான் தெரியும்ல, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனதுல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏய் கூல்ரா, வா போலாம். வாடா. அது அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, ஓகே. வாங்க சார், வாங்க. ஹாய். ஆ ரிப்போர்ட் ரெடியா? ரிப்போர்ட் ரெடி தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இந்தாங்க சார். ரிசல்ட்ல என்ன வந்திருக்கு? சார், நீங்க கொடுத்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ஒத்து போகுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வா. டேய், என்னடா ஷாக் ஆகி உட்காந்துட்ட? ஏதா பேசுறா? மச்சான், அவங்க சொல்றபடி பார்த்தா இது ஸ்ரீஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான்ல? டேய், டெக்னீஷியன் சொன்னதை கேட்டல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. ஸ்ரீஜா தான் அந்த கெமிக்கல் கண்டெய்னரை கார்ல ஃபிக்ஸ் பண்ணி உன் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. டேய், நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். டேய், அந்த பொண்ணு நான் மனசார லவ் பண்ண பொண்ணுடா. அவ என் அப்பாவை கொல்ல பார்த்திருக்கானா? இப்ப இசை சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் தான் அடி முட்டாளா இருந்திருக்கேன். ஏய் ஏய் ஏய், ஸ்ரீஜா விஷயத்துல நீ அவளை ஜட்ஜ் பண்ண தவறிட்ட. இவ்வளவு நாள் வந்து இசை தான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ என்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு இருக்கா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து அவ ஸ்ரீஜாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் இசையை அவமானப்படுத்தி இருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? பின்ன என்னடா பண்றது? அவ்வளவு டென்ஷனா இருக்கு. இங்க பாரா, டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல. இனிமே இதை எப்படி ஹேண்டில் பண்றதை மட்டும் யோசி. டேய், இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? வேலையா அவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளணும்டா. வீட்டை விட்டே துரத்தணும்டா. டேய், அவசரப்படாதடா. இந்த இந்த விஷயத்தை மட்டும் வச்சு அவளை வீட்டை விட்டு வரனா எல்லாம் சரியாயிருமா? முதல்ல அவ யாரு, எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ மோட்டிவ் தான் என்ன, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம அவளை விரட்டி விட்டா எல்லாம் சால்வ் ஆயிருமா? சொல்லு. இப்ப என்னடா பண்றது? முதல்ல இசை கிட்ட பேசி அவங்களுக்கு ஸ்ரீஜாவை பத்தி என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீஜாவுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரும் இருக்காங்க. அவங்க யாரு, இந்த கான்ஸ்பிரசிக்கெல்லாம் மூல காரணம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. புரியுதா? நீ சொல்றது சரிதான். நான் முதல்ல இசை கிட்ட பேசணும். நடந்த எல்லாத்துக்கும் அவகிட்ட நான் இப்ப சாரி கேட்கணும். நல்ல வேலை மச்சான், இசை என் அப்பாவை காப்பாத்திட்டா. இல்லனா அப்பா இருந்திருக்க கூட மாட்டாரு. ஸ்ரீஜா, உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னையும் கூட இருக்கிற கல்பிரட் மேலையும்
தீவிரமா ஆக்ஷன் எடுக்காம நான் விட மாட்டேன். இந்த விஷால் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரிடா, டென்ஷன் ஆகாத. வா போலாம். வா பாத்துக்கலாம் வா. அண்ணி, நாயகி அருகில் நாயகன் வந்து இருவரும் கண்ணோடு கண் கலக்கிற நேரம். நாயகன் பார்க்க நாயகி நாயகனை பார்க்கிறாள். நாயகனின் கண்களை உத்து பார்க்க அண்ணி, இருவரும் அண்ணி, அந்த சாயங்கால நேரத்தில் பல்லவி, நீ எப்ப வந்த? அது சரி. அண்ணி அண்ணின்னு உங்க பேரை எத்தனை தடவை ஏலம் விடுறது? சாரி பல்லவி, அது நான் படிச்சிட்டு இருந்தேனா, அதுல அப்படியே நான் ஃபுல்லா உள்ள போயிட்டேன். அதனால்தான் நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. நான் கூப்பிட்டது கேக்கல சரி. அம்மா உங்களை இசை இசைன்னு அத்தனை தடவை கூப்பிட்டாங்களே, அதுவுமா கேக்கல? என்னது? அத்தை என்ன கூப்பிட்டாங்களா? இசை நீ என் பேரு சொல்லி கூப்பிட்டாங்களா? அண்ணி, என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல, அத்தை என் பேரு சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. அது தெரியாம நான் இந்த புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கேன். வா, அத்தை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு போய் பாப்போம் வா. என்ன சுபத்ரா, என்ன பண்ற நீ? என்ன எதுவும் கேட்காதீங்கங்க. ஏதாவது கேக்குறதா இருந்தா தோ நிக்கிறா பாருங்க, இவள கேளுங்க. என்ன சுபத்ரா, நீ வந்ததுல இருந்து கோவமா இருக்கேன்னு தெரியுது. அது என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். அதை விட்டுட்டு இப்படி ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சா என்ன அர்த்தம்? அதானே, இப்ப எதுக்கு நீ ஜாதகத்தை தூக்கி போட்டீங்க? நடந்தத நீ சொல்றியா இல்ல நான் சொல்லணுமா? அத்தை, என்ன நடந்துச்சு அத்தை? எனக்கு ஒண்ணும் புரியல. போதும், இனிமே நீ நடிக்க தேவையில்ல. சுபத்ரா, முதல்ல இசை மேல ஏன் கோவமா இருக்கேங்கிற காரணத்தை சொல்லு. அத்தை, நான் எதுவுமே பண்ணலையா அத்தை? என்ன அத்தனை கூப்பிடாத. அத்தை, இவளும் இவ குடும்பமும் சேர்ந்து விஷாலோட கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லா பொருத்தமும் இருக்கிற மாதிரி போலியா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. போலியா? ஜாதகம்? போலி ஜாதகமா? என்ன சொல்ற சுபத்ரா? ஆமா அத்தை, நான் தூக்கி போட்ட 2 ஜாதகமும் இசையோட ஜாதகம் தான். இப்பதான் நான் ஜோசியரை பார்த்துட்டு வரேன். ஜோசியர் என்ன சொன்னாரு? விஷாலுக்கும் இசைக்கும் கல்யாண பொருத்தமே இல்லையா. என்ன யோசிக்கிற? என் கண்ணு முன்னாடியே நிக்காத. இப்பவே போய் ருக்மணியை கூட்டிட்டு வா. அத்தை, நான் சொல்ல வரது கொஞ்சம் நீ கேளு. பேசுறதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. இப்பவே போய் நீ ருக்மணியை கூட்டிட்டு வா. போ போ.